நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது 24 நியூஸ் தமிழ். வணக்கம். 24 நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா. போலி பாஸ் பயன்படுத்தி சட்டவிரோதமாக கனிம வளம் எடுத்து வந்த 4 டாரஸ் வாகனங்கள் பறிமுதல். குவாரி மற்றும் வாகன உரிமையாளர் டிரைவர்கள் மீது வழக்கு பதிவு. 4 பேர் கைது. கனிம வளத்துறையின் முறையான அனுமதி சீட்டு இன்றி சட்டவிரோதமாக கனிம வளம் கடத்துபவர்கள் மீது குண்டர் சட்டம் பாயும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் டாக்டர் ஆர் ஸ்டாலின் ஐபிஎஸ் எச்சரித்த நிலையில் கன்னியாகுமரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் உத்தரவின்படி மாவட்டம் முழுவதும் போலீசார் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் ஆரல்வாய்மொழி காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட குமாரபுரம் சோதனை சாவடி அருகே போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டு கொண்டிருந்த போது போலியான நடைச்சீட்டு பயன்படுத்தி சட்டவிரோதமாக கனிம வளம் ஏற்றி வந்த 4 டாரஸ் லாரிகள் பறிமுதல் செய்யப்பட்டது. குவாரி உரிமையாளர், கனரக வாகன உரிமையாளர் மற்றும் டிரைவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. மருதங்கோடு செம்மன் சாலையை சேர்ந்த கணேஷ் வயது 53, காஞ்சி ரோடு சொருக்கோலை சேர்ந்த வினோ வயது 47, ராமவர்மன் சிறையை சேர்ந்த ஸ்ரீஜித் வயது 30, இடைக்கோடு ஓனத்தான் கோட்டுவிளையை சேர்ந்த தினேஷ் வயது 33 ஆகிய 4 பேர் கைது செய்யப்பட்டனர். மேலும் தீவிரப்படுத்தப்படும் என்றும் கனிம வளத்துறையின் முறையான அனுமதி சீட்டு இன்றி சட்டவிரோதமாக கனிம வளம் எடுத்து செல்பவர்கள் மீது குண்டர் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் எச்சரித்துள்ளார்கள். 24 நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக கன்னியாகுமரி மாவட்ட செய்தியாளர் டாக்டர் சி. அபிஸ் ராஜா.